الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனித வாழ்க்கையை ஹைர் என்று சொல்லக்கூடிய நன்மைகளுக்கும் ஷர் என்று சொல்லக்கூடிய தின்மைகளுக்கும் மத்தியிலே பயணிக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை கொண்ட மேடு பள்ளங்களை கொண்ட ஒரு பயண பாதையாக அல்லாஹ் மனித வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கின்றான். இந்த பயண பாதையிலே பயணிக்கக்கூடிய நேரத்திலே பல நேரங்களிலே சந்தோஷமும் சில நேரங்களிலே துக்கமும் லாபமும் நஷ்டமும் உடல் ஆரோக்கியமும் வியாதிகளும் இப்படி எல்லா நிலைகளிலும் மனிதன் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த எல்லா நிலைமைகளும் மனிதனுக்கு வரும் செல்லும், மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த எல்லா நிலைமைகளிலும் ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய எண்ணமும் செயலும் என்னவாக இருக்க வேண்டும் என்பதனை குறித்து அல்லாஹ்வும் ரசூலும் என்ன நமக்கு போதிக்குகின்றார்கள் என்பதைத்தான் இந்த ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் உலக வாழ்க்கையிலே நான் கஷ்டங்களையே அனுபவித்ததில்லை என்று சொல்லுபவர்களை பார்க்க முடியாது. நான் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றதை சொல்லக்கூடியவர்களையும் பார்க்க முடியாது. சதாவும் வியாதியில் இருப்பவர்களையும் பார்க்க முடியாது, வியாதி இல்லாமல் இருப்பவர்களையும் பார்க்க முடியாது. இப்படி வியாதியும் ஆரோக்கியமும் லாபமும் நஷ்டமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனித வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சூரத்துல் அன்பியாவினுடைய 35வது திருவசனத்தின் ஒரு பகுதியாக சொல்லுவான். வநபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னத்துன் வ இலைனா துர்ஜஊன். உங்களை நாம் ஹைரை கொண்டும் ஷர்ரை கொண்டும், மகிழ்ச்சியை கொண்டும் துக்கத்தை கொண்டும், லாபத்தை கொண்டும் நஷ்டத்தை கொண்டும், உடல் ஆரோக்கியத்தை கொண்டும் உங்களுடைய உடல் நோவு ஏற்படுவதை கொண்டும், இப்படி மாறி மாறி நிலைகள் வருவதை கொண்டு நாங்களுக்கு நாம் ஆக்கி வைத்து மௌத்தாக்குவதும் இல்லை. அனைவர்களும் அல்லாஹ்விடத்தில் சென்று சேர வேண்டும் என்பதனை இலைனா துர்ஜஊன். நீங்கள் எப்படி உலகில் வாழ்ந்தாலும் கூட நீங்கள் நம்மிடத்தில் வந்துதான் ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆக உலக வாழ்க்கை என்பது இந்த எல்லா நிலைமைகளையும் அனுசரித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. இந்த சூழ்நிலையிலே ஒரு முஃமின் அவருடைய நிலை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, தனக்கு நல்ல லாபகரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல காசு பணங்களோ நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அல்லாஹு தஆலாவை தூக்கி கொண்டு
சந்தோஷப்படுத்தும் முகமாக அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லிக்கொண்டு அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வை புகழ்வதும், ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ கவலையோ வந்து விடும் பொழுது அல்லாஹ் என்னை சோதிச்சிட்டான், ரொம்ப நான் சிரமப்படுறேன், அல்லாஹ் என்னை கண்டுக்கலை என்பதாக அல்லாஹ்வை விட்டு நாம் விலகி இருப்பதும் ஒரு மோமினின் நிலைப்பாடு அல்ல. அப்போ ஒரு மோமின் உண்மையான மோமின் என்று சொன்னால் எல்லா நிலைகளிலேயும் அவருக்கு லாபம் கஷ்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் பொழுதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்பதாக சொல்லுவதும், கஷ்டங்கள் சிரமங்கள் வரும் பொழுது சபூர் செய்து அல்லாஹு தாலாவிடம் அதற்காக விமோசனத்தை அவனிடமே கேட்பது, இந்த எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவோடு இணைந்திருப்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒரு முஃமின் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவோடு தான் இணைந்திருக்க வேண்டும் என்பது அல்லாஹு தாலாவினுடைய ஒரு நோக்கம். நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் 7 விஷயங்களை கொண்டு. நமக்கெல்லாம் பாடம் மக்தபிலே சொல்லி கொடுப்பாங்க, ஈமான் முஃபஸ்ஸல்னு சொல்லுவாங்க. என்ன அது? ஈமானின் ஃபரல்கள் 7. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். 7 விஷயங்களை ஈமான் கொள்ளணும் ஒரு முஃமினும். அப்போ தான் ஈமான் முஃமின்னா ஆக முடியும். ஒன்றை மறுத்தாலும் முஸ்லீமாக இருக்க முடியாதவர். என்ன அது? அல்லாஹுவை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், மலக்குகள் உண்மை என்று ஈமான் கொண்டேன், வேதங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் இறக்கிய வேதங்களை எல்லாம் ஈமான் கொண்டேன், ரசூல்மார்களை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டேன். அதில் 6வது என்ன? வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. எனக்கு ஹைர் ஏற்பட்டாலும் சரி ஷர் ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ்வோட புறத்திலிருந்து தான் எனக்கு வருது என்று ஈமான் கொள்வது. வல் பஅஸி பஅதல் மௌத். 7வது, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எழுப்பி கேட்பான், சொர்க்கம் நரகமெல்லாம் இருக்குது என்று ஈமான் கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய ஈமான்லேயே ஒரு பகுதி அல்லாஹு தாலா ஹைரை கொடுத்தாலும் ஷர்ரை கொடுத்தாலும் அதை ஒரு மோமினாக இருக்கும் பட்சத்தில் நான் அது ஒத்துதான் போக வேண்டும். அல்லாஹு தாலா எனக்கு அப்படித்தான் செஞ்சிருக்கிறான், நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்ற தன்மை வர வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாம் என்றால் என்ன என்பதாக கேட்பாங்க. குஃபார்கள் வந்து கேட்பாங்க, இஸ்லாம்னா என்ன என்று கேட்கும் பொழுது நபிகளார் அவர்கள் அதிகமாக சொன்ன பதில் ஹதீஸ் கிதாபுகளில் நம்மெல்லாம் பார்க்கலாம். நபி சொல்லுவாங்க, ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ரலீனா பில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வை நான் ரப்பாக பொருந்தி கொண்டேன், ஈமான் கொண்டேன் இல்லை, பொருத்தப்பட்டுக்கிட்டேன். அப்போ அல்லாஹ்வை நான் புரிந்து கொள்வேன் என்று சொன்னால் அவன் எனக்கு எந்த நிலைமை ஏற்படுத்தினாலும் அதற்கு நான் பொருத்தமாக இருப்பேன். அல்லாஹ் தான் எனக்கு இப்படி கொடுத்துருக்கிறான் ஒரு சோதனையை, இந்த நிம்மதியை அல்லாஹ் தான் கொடுத்தான் என்ற எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை நான் பொருந்தி கொண்டேன். அதான் ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாமிய மார்க்கத்தை என்னுடைய தீனாக நான் ஏற்றுக்கொண்டேன். வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் ரசூலாகவும் நான் மரமாக ஏற்றுக்கொண்டேன் என்ற நம்பிக்கையை கல்விலும் செயல்பாட்டிலும் கொண்டு வருவதுதான் இஸ்லாம் என்று சிலர் சொல்லுவாங்க. அப்போ இஸ்லாத்துடைய கொள்கைகள் முக்கியமான பண்பு அல்லாஹ்வின் மீது ரிலா, பொருத்தம். அந்த பொருத்தத்தை யார் கொள்வார்களோ அந்த மோமின்களுக்கு லாபமும் நஷ்டமும் வியாதியும் ஆரோக்கியமும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை கைவிட மாட்டார், ஒதுங்கி போக மாட்டாங்க. தனக்கு லாபம் வரும்பொழுது அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்வது, சந்தோஷப்படுவது, நஷ்டம் வரும்பொழுது அல்லாஹ்வை விட்டு விலகி கொள்வது ஒரு ஈமானுடைய பண்பாடாக இருக்க முடியாது. ஒரு பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். என்ன சொல்கிறாங்க? மை யகுது அன்னி ஹாவுலாயில் கலிமாத், நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போகிறேன்.
நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல இருக்கின்றேன், அவற்றை யார் கையில் எடுத்துக்கொள்ளுவது? இப்போ யஅமலு பிஹின்ன, அவைகளை கொண்டு அமல் செய்து வயுஅல்லிமுஹுன்ன, மற்றவர்களுக்கும் போதிக்கணும். நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதை தன் செயல்பாட்டிலையும் கொண்டு வந்து பிறருக்கு படித்து கொடுத்து நடக்க வைப்பதற்கு நீங்கள் யார் தயாராக உள்ளீர்கள் என்பதாக கேட்ட பொழுது அருகில் இருந்த ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே எழுந்தார்கள், கையை நீட்டினார்கள். யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய கையில் சபதமிடுகின்றேன், நான் கை கொடுத்து உங்களுக்கு வாதா செய்கின்றேன், நீங்கள் சொல்ல போகிறத அப்படியே நான் அமல் செய்வேன், மக்களுக்கும் சொல்லுவேன் என்பதாக கையை நீட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்து 5 விஷயங்களை சொன்னார்கள். என்ன சொல்கிறாங்க? ஒன்றாவது, இத்தகில் மஹாரிம தகுன் அஅபுதன் நாஸ். முதல் செய்தி, இத்தகுல் மஹாரிம தகுன் அஅபுதன் நாஸ். மக்களிலேயே நீர் சிறந்த வணக்கசாலியாக ஆக வேண்டும் என்றார். மனிதர்களிலே சிறந்த வணக்கசாலியாக அல்லாஹ் உம்மை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் என்ன சொன்னாங்க? நிறைய தொழுகுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து, ஹஜ்ஜு, கடமை, ஃபர்லெல்லாம் செய்யுங்க என்று சொல்லாமல் சொன்ன வார்த்தை, அல்லாஹு தாலாவை எல்லா நேரங்களிலும் நீங்கள் பயந்து வாழுங்கள். ரகசியமாக இருந்தாலும் வெளிரங்கமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எந்த ஒரு செயல்பாடுகளிலேயும் இது அல்லாஹ் பொருந்துவானா, இது அல்லாஹ்வுக்கு இது பிடித்தமாக இருக்குமா, நம்ம செய்கிற வேலை சரிதானா என்பதனை அல்லாஹ் என்ன பார்க்குறான் என்ற அந்த உள்ளட்சத்தோடு நீங்கள் செய்வீர்களேயானால், செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்களேயானால் நீங்கள் தான் மனிதர்களிலேயே பெரிய வணக்கசாலி அப்படின்னாங்க. தொழுகை, நோன்பு, அமல்களை சொல்லலை, தக்வாவை சொல்கிறாங்க. முதல்ல சொன்ன செய்தி அதுதான், இறைவனை பயந்து கொள்ளுங்கள், எல்லா நிலைமையிலும் நீர் மனிதர்களிலேயே சிறந்த பக்திமானாக ஆகிவிடுவீர் அப்படின்னாங்க. ரெண்டாவதாக சொன்னாங்க, வர்ல பிமா கஸமல்லாஹு லக தகுன் அக்னன் நாஸ். மனிதர்களிலேயே பெரிய பணக்காரராக செல்வந்தனாக நீ ஆக விரும்பினால், நீ மனிதர்களிலேயே அல்லாஹ்வுடைய பார்வையில் இவன் பெரிய பணக்காரன், செல்வந்தன் என்பதாக அல்லாஹ் உன்னை சொல்ல நீ ஆசைப்படுவாயானால், எதை அல்லாஹ் உனக்கு விதித்தானோ அதை நீ பொருத்தமாக ஏற்றுக்கொள். எனக்கு காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, வாகனம் கொடுக்கல, வீடு வாசல்லாம் எனக்கு சரியில்லை, அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் என்று இல்லாமல், எனக்கு அல்லாஹ் கொடுத்தது இது, எனக்கு அல்லாஹ்வுடைய முகத்தர் தகுதியில் இதான் எழுதியிருக்கிறான் என்று அல்லாஹ் உனக்கு எதை விதித்தானோ, எதை தந்தானோ அதை அப்படியே நீ இதில் பொருத்தப்பட்டு கொள்ளுவாயானால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீ தான் சிறந்த பணக்காரன். பல கோடிகள் இருக்க எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும், அவன் அப்படி இருக்கிறான் இவன் எப்படி இருக்கிறான் என்பதாக மேலும் 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 ஆசை கொண்டு அலைகின்றான் அல்லவா, அவன் ஏழையிலும் ஏழை. அப்போ அல்லாஹ் பணக்காரனா யாரை பார்க்குறான்? அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை நான் பொருத்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியினை இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவதாக சொன்னாங்க, நீ நல்ல முஃமினாக இருக்க விரும்புவாயானால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீ சிறந்த முஃமின், ஈமான்தாரி என்று அல்லாஹ் உன்னை விரும்புவாயானால் வ அஹ்சின் இலா ஜாரிக, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபகாரியாக நீ. அவன் காஃபிரோ முஸ்லீமோ யாரோ, பக்கத்து வீட்டுக்காரன் இவன் ரொம்ப நல்ல பாய், சிறந்த மனுஷன், நல்லவன் என்பதாக அண்டை வீட்டானிடம் நற்பெயர் பெற்றுக்கொண்டாலே அல்லாஹ்விடத்தில் சிறந்த மூமினாக நீ இருப்பாய். அடுத்தபடியாக சிறந்த முஸ்லீமாக நீ இருக்க விரும்பினான், அல்லாஹ்வுக்கு முழுமையாக நான் கட்டுப்பட்டவன், இறைவனுடைய சொல்லுக்கு நான் மீறமாட்டேன் என்று நீ விரும்புவதே போன்று அல்லாஹும் ஆமாம் என்னுடைய சொல்லுக்கு சரியாக கட்டுப்படுறாரு, இவர் ஒரு சிறந்த முஸ்லீம். முஸ்லீம்னா அர்த்தம் சலாமத்தானவன், நரகத்துக்கு போக மாட்டான், சொர்க்கத்துக்கு போவான், அல்லாஹ்வுடைய
கோபத்துக்கு ஆளாக மாட்டான் என்ற நிலை அல்லாஹ்விடமிருந்து உனக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் வ அஹிப் லின் நாசி மா துஹிப்பு லி நஃப்ஸிக, உன்னுடைய ஆன்மாவிற்கு உனக்கு எதெல்லாம் நீ விருப்பப்படுவாயோ அதையே நீ பிறருக்கு விரும்ப வேண்டும். எனக்குண்டா ஒரு மாதிரியா நான் நடப்பேன், அடுத்த ஆளுக்கு வேறு மாதிரி என்று இருப்பவன் அல்ல. நான் நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுக்குவேன், யாருக்காவது கொடுக்கணுமா, கடையில் வச்சுருப்பான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குன்ற ஒரு மாதிரியாக அதை வாங்கி கொடுத்துறது, நானும் கொடுத்தேன் என்பதற்காக வேண்டி நீ உனக்கென்று எதை விரும்புவாயோ அதையே பிறருக்கும் விரும்பி விடுவாயானால் நீ சிறந்த முஸ்லீம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து ஐந்தாவதாக சொன்னாங்க, உன்னுடைய கல்பை சாவடிச்சிடாத. உன்னுடைய இதயம் இருக்குதே ஹயாத்தாக இருக்கணும் எப்போவுமே. உன்னுடைய இதயம் உள்ளம் மரித்து விடாமல் பார்த்துக்கொள். அதுக்கு நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐந்தாவதான செய்தி, வலா தக்ஸிரில் லிஹ்க, சிரிப்பதை அதிகமாக்கி கொள்ளாது. எதுக்கெடுத்தாலும் சிரிக்குது, ஹஹா ஓஹோஹோ, ஓ ரொம்ப சிரிப்பு, சந்தோஷமாக சிரிக்கிறது, எப்போ பார்த்தாலும் எந்த கவலையும் இல்லை, ஒரே சிரிப்பு தான், ஒரே சந்தோஷம். சொன்னாங்க, வலா தக்ஸிருல் லிஹ்க ஃபஇன்ன கஸ்ரத்துல் லிஹ்கி துமீது நஃப்ஸக துமீது கல்பக, உன்னுடைய கல்பை மரணமாக்கிவிடும், உன் கல்பு செத்து போயிடும். அப்போ உண்மையான மனம் என்பது அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளதாக, அச்சம் கொண்டதாக, நாளைக்கு என்ன ஆகுமோ, அடுத்த நேரம் என்னவாகுமோ, அல்லாஹ் என்னை எப்படி என்னை பார்த்துட்ருக்கிறானே, என்ன மாதிரி என்னை கணிச்சு வச்சுருக்கிறானோ என்ற அச்சத்தோடு மோமின் வாழச்சு. இப்போ இந்த 5 செய்திகளை சொன்னாங்க இல்லையா, இதில் இரண்டாவதாக சொல்லப்பட்ட செய்தி தான் முக்கியமானது. என்னது? வரல நீ பொருத்தப்பட்டுக்கொள், மா அக்ஸம் அல்லாஹுலக, உனக்கென்று அல்லாஹ் எதை நியமித்தானோ, எதை அல்லாஹ் உனக்கென்று அவன் வரையறுத்தானோ அதை அப்படியே ஏற்றுக்க. எனக்கு அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் இவ்வளோ தான் கொடுத்தான் என்று நீ அல்லாஹ்வை பொருத்தப்பட்டுக்கொள். நீ சிறந்த மனிதன், நீ சிறந்த பணக்காரன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அல்லாஹ் எதை தந்தானோ அப்படியே ஏற்றாக வேண்டும். ஆனால் மனுஷனுடைய மனம் என்ன தெரியுமா, என்ன நினைக்கிறோம் நம்ம, அது இருந்தால் நல்லா இருக்கும், இது இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சே என்பதாக இயங்குவதும், சில விஷயங்கள் எனக்கு இது தானே கிடைச்சிச்சு, அப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்பதாக தான் இழந்து விட்டதற்கு விஷயத்தில் கவலைப்படுவதும் மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன், சில விஷயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், இது எனக்கு கிடைச்சிடக்கூடாது, எனக்கு அந்த போஸ்ட்டு கிடைக்கணும், அல்லது அதை மாதிரியான வியாபாரம் அமையணும், இந்த இப்படி இருக்கணும் என்பதாக அல்லாஹ் வேறு வகையை அமைச்சு கொடுத்துருப்பான் அவங்களுக்கு. அப்போது அல்லாஹு தாலா தனக்கு தராததை பார்த்து நீ சிலதை வெறுக்க செய்வாய். இது ஏன் எனக்கு, இது எதுக்கு என்பதாக அதில் ஹைரை எல்லாம் வச்சுருப்பானா. வாசான் தக்ரஹு ஷையன், சில விஷயங்களை நீங்கள் வெறுப்பீங்க, அந்த வெறுத்த விஷயம் இருக்கின்றதே அது உங்களுக்கு ஹைராக இருக்கும். வாசான் துஹிப்பு ஷையன், சில விஷயங்களை நீங்கள் விரும்புவீங்க, எனக்கு இதான் வேணும், அதுதான் நல்லா இருக்கும் என்பதாக முஹப்பத் வைப்பீங்க, ஆசைப்படுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஷர்ராக முடிந்து போகும். அது உங்களுக்கு கிடைச்சி பற்றி வைங்க, உங்களுக்கு ஈமான் போயிருக்கலாம், உங்களுடைய வயசு குறைஞ்சி போயிருக்கலாம், அது உங்களுக்கு கிடைச்சி பற்றின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன வியாதிகள்லாம் வந்து நீங்கள் நஷ்டப்பட்டு போயிருக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும், வறுமைக்காக வேண்டி நீங்கள் அறிய மாட்டீங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், அல்லாஹு தாலா அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். வாசான் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அறிஞ்சவன், எது உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும், எதை கொடுக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தான் அறிவான். எனவே எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ்வை விட்டும் விலகாதவன் தான் முஸ்லீம். சங்கடங்கள் வருவதும், சந்தோஷம் வருவதும், வியாதி வருவதும், நல்ல நிலை வருவதும், இது மாறி மாறி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போது சந்தோஷம் வரும்பொழுது ஷுக்குர் செய்ய வேண்டும், கஷ்டங்கள் வரும்பொழுது சபுர் செய்து அது இருந்த மாற்றத்தை அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும். அப்போ எந்த அளவிற்கு சபுர் செய்யப்படுமோ ஒரு காரியத்தில், அல்லாஹ்விடத்திலே காரியத்தை ஒப்படைத்து
யா அல்லாஹ் இதற்கு பதிலாக நல்ல நிலை எனக்கு நீ ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடமே சொல்லப்படுமையானால், துஆ கேட்கப்படுமையானால் அல்லாஹ் அதை மாற்றாமல் விடுவதில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அழகான ஹதீஸ், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபத்தி வஹ்லிஃப் நீ ஹைரம் மின்ஹா. யா அல்லாஹ் இந்த முசீபத்தை விட்டும் என்னை பாதுகாத்து இதைவிட சிறந்த சிறப்பை எனக்கு நீ தருவாயாக என்று சொல்லப்படுமையானால் அல்லாஹ் அந்த முசீபத்திலிருந்து விடுதலை கொடுத்துருவான், சிறந்த நிலை எல்லாம் ஏற்படுத்தி தருவான் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதற்கு திருக்குரானிலும் ஹதீஸ்களிலும் பல உதாரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு பிறகு ஒரு 13 ஆண்டுகள் மக்காவில் வாழ்கிறாங்க. இந்த மக்கத்து வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சிரமம், அவ்வளவு கஷ்டம். அவர்களை ஈமான் கொண்ட சஹாபாக்களுக்கு அடி அடிமேல் அடி, ரொம்ப சிரமம். அந்த வாழ்க்கையில் அந்த மக்கத்து அந்த சஹாபாக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உண்மையான ரப்பை நம்ம வணங்குறோம், ஏற்றிருக்கிறோம், இதற்காக இவ்வளவு தண்டனையா, இவ்வளவு கடுமையான கஷ்டமா என்று பெருமானாரிடத்திலே அவர்கள் சற்று வேகப்பட்டு கேட்ட ஹதீஸ்களும், இவ்வளோ சிரமமா நம்மளுக்கு என்று கேட்ட பொழுது பெருமானார் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, சபுர் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு மீட்சியை கொடுப்பான், சபருக்கு கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறான் சொல்லிட்டு, இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டங்களோடு சேர்ந்து அல்லாஹ் ராகத்தையும் சேர்த்து தான் வச்சிருக்கிறான், கஷ்டத்தை மட்டும் அடைக்கலை. நான் 2 தான் திரும்பி சொல்லுவோம், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்தோடு சேர்த்து சிரமத்தோடு சேர்த்து அல்லாஹு தஆலா ராகத்தையும் வச்சிருக்கிறான் என்று சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. அவர்கள் பட்ட அந்த 13 ஆண்டு கால அந்த கஷ்டங்களுக்கு சிரமங்களுக்கு அவர்கள் செய்த சபருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த கூலி என்ன தெரியுமா? மதீனாவுக்கு போகிறாங்க, ஒரு 10 வருஷம், ஒரு 10 வருஷத்தில் இங்கே அடிமைப்பட்டு அடிபட்டு உதைப்பட்டு துரத்தப்பட்ட சமுதாயம் அந்த 10 ஆண்டுகளில் பன்னாட்டு சமுதாயமாக மாறி போச்சு. வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுத்தான், தோல்வியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. எந்த அளவுக்கு? எந்த ஊரை விட்டு துரத்தப்பட்டார்களோ அதே ஊருக்கு வெற்றி வாடை சூடிக்கிட்டு வெற்றியாளர்களாக போகிறாங்க. அவர்கள் நுழைந்த அந்த ஆண்டில் இருந்து அடுத்த ஆண்டுக்கு பிறகு ஒரு காஃபிர் கூட அந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் அது குஃப்ரையை துரைச்சி எடுத்தான். இன்னைக்கு வரைக்கும் கியாமத் வரைக்கும் எந்த குஃபருக்கு அங்கே வேலை கிடையாது. இதெல்லாம் என்ன காரணம்? அவர்கள் செய்த சபுர், பொறுமை. அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகுனாங்க. அந்த சிரமங்களுக்கெல்லாம் கிடைத்த பரிசு வெற்றி மேல் வெற்றி. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த 13 ஆண்டு கால கஷ்டத்திற்கு பிறகு அவ்வளவு பெரிய சிறப்பு தான். இது கஷ்டத்திற்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய, பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி. இதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தோம்னா காசு பணம் நிறைய செலவாகும். சில காரியங்களில் இவ்வளோ காசு செலவாகிடுச்சே, கையை விட்டு போயிடுச்சே, இப்படி ஆகலாமா என்று நினைக்கலாம். அதிலும் சபூர் வேண்டும், பொறுமை வேண்டும். அல்லாஹு தாலா இந்த காசு உங்கள்கிட்ட இருந்துச்சின்னு சொன்னால் இதை இப்படியெல்லாம் உங்களுக்கு செலவாகி மிகப்பெரிய நஷ்டத்திற்கு நீங்கள் ஆளாக போயிருக்கக்கூடும். அல்லாஹ் இதோடு விட்டான், அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் இனிமேல் எனக்கு இதிலிருந்து மாற்றத்தை தருவாயாக என்று கேட்க வேண்டுமா? அப்போ அல்லாஹு தாலா இப்படி செலவுகளை வாங்குவது எடுப்பதும் கூட அது ஒரு ஹைர் இருக்குது. உதாரணத்துக்கு தஃப்சீர்களில் அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எழுதுவாங்க தஃப்சீரில். இந்த பொறுமை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதில் சிறப்பு வச்சுருப்பான். நம்ம சிலது நல்லதுன்னு நினைப்போம், அல்லாஹ் அதில் கஷ்டத்தை வச்சுருப்பான். சிலதை கஷ்டம்னு விளங்குவோம், நஷ்டம்னு விளங்குவோம், அல்லாஹ் அதில் ஹைரை வச்சுருப்பான். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வராங்க. ஒரு பெண்மணி வந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, யா நபியல்லா, யா நபியல்லா,
ரப்புனா லாலிமுன் அம் ஆதிலுன் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, நம்ம ரப்பு அல்லாஹ் இருக்கிறானே, அவன் அநியாயம் செய்கிறவனா நீதியாளனான்னு கேட்டாங்க. நம்முடைய ரப்பு அல்லாஹ் அநியாயம் செய்கிறவனா நீதியாளனான்னு கேட்குறாங்க. பிரபி சொல்கிறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நஊது பில்லாஹ், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடு, ரப்புனா அஅதலு மினல் ஆதில், நீதவாளர்களுக்கெல்லாம் நம்முடைய ரப்பு நீதவாளன், யாருக்கும் அநியாயம்லாம் செய்ய மாட்டான். ஏன் அந்த மாதிரி கேட்குறேன் அப்படின்னாங்க. இல்லை, நான் ரொம்ப ஏழை, எனக்கு 4-5 பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது, நான் சம்பாதிச்சு தான் என் பிள்ளைகளை காப்பாற்றணும், வேறு வழி இல்லை. என்னுடைய தொழில் என்னான்னு கேட்டால் இந்த நெசவு தொழில். நூல், பஞ்சிலேருந்து நூல் எடுத்து அன்றைக்கி பூரா நூலை அப்படியே நூற்று சாயந்தரம் கொண்டு போய் வியாபாரிகிட்ட கொடுத்தான்னு சொன்னால் அவன் ஒரு தொகையை கொடுப்பான், அதை கொண்டாந்து என்னுடைய குடும்பத்துக்கு நான் செலவு செய்வேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன், நூற்று அதை எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு கொஞ்சம் கொடுத்துவிட்டு நம்ம சம்பாதிக்கலாம் என்பதாக நான் போன பொழுது அந்த நூலுடைய கண்டுகளை எல்லாம் என் தலையிலே சுமந்து போய்கிட்டே இருந்தேன். இப்போ போகும் பொழுது ஒரு பெரிய பறவை ஒன்று வந்து என்னுடைய கூடையை கால்களால் பற்றி கொண்டு சென்று விட்டது. என் உழைப்பு வீணாக போச்சு, என் பிள்ளைங்கள்லாம் பட்டினியாக இருக்கிறாங்க, நான் எதை வைத்து அவர்களுக்கு உணவளிப்பேன்? அல்லாஹ் இப்படி ஒரு அநியாயம் செய்யலாமா? இது ஒரு அதிசயமாக இருக்குது என்பதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட முறையிடுறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் நீதவாளன், சபுர் செய், அதிலும் கூட ஒரு ஹைர் உனக்கு இருக்கும், உனக்கு சிறப்பு இருக்கும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதே ஒரு 10 பேர் வராங்க. அந்த 10 பேர்களும் மிகப்பெரிய வியாபாரிகள். அவங்க வெளிநாடுகளிலே இருந்து சாமான் சரக்குகளை கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடியவங்க. இந்த மாதிரி அந்த 10 பேரை வந்து சொல்கிறாங்க, நபியுல்லா அவர்களே, இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்து போச்சு. நாங்கள் எங்களுடைய கப்பல் சரக்குகளோடு வந்துக்கிட்டே இருந்தோம், நடு கடலில் எங்கள் கப்பல் ஓட்டையாகி தண்ணீர் வேகமாக புக ஆரம்பித்து விட்டது. அதை அடைப்பதற்கு வழி இல்லாமல் நாங்கள் ரொம்ப அல்லாஹ்ட்ட கேட்டோம், யா அல்லாஹ், இதிலிருந்து விமோசனத்தை தருவாயாக, இந்த கஷ்டத்தை நீக்கி வைப்பாயாக, எங்களுக்கு இந்த நிலைமையிலேருந்து மாற்றி கொடு, எங்கள் உயிருக்கு ஆபத்து, எங்கள் சரக்கெல்லாம் போச்சு, முடிஞ்சு போயிடும், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ விமோசனத்தை அதற்கு பகரமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்க காசை தர்மம் பண்ணுறோம். 10 தங்க காசுகள், 10 தீனார்கள், ஆளுக்கு ஒரு தீனாரை நாங்கள் தர்மம் செய்கிறோம், வந்து உங்கள் பொது நிதியில் அதை நாங்கள் கொடுத்துட்றோம் என்பதாக நாங்கள் நியத்து செஞ்சு முடிஞ்சு அல்லாட்ட கையேந்து முடித்தோம். பாருங்கள், ஒரு பறவை ஒரு கூடையோடு வந்து நூல் கண்டுகளை போட்டது. அந்த நூல் கண்டுகளை நாங்கள் எடுத்து அந்த ஓட்டைகளை எல்லாம் அடைத்தோம். ஒன்றும் அடைக்கிறதுக்கு வழி இல்லை, அந்த நூல் அதை எடுத்து அடைக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு எங்களுக்கு. எல்லா ஓட்டைகளையும் நாங்கள் அடைத்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டோம், எங்கள் சரக்குகளையும் பாதுகாத்து கொண்டோம், இதோ கரைக்கு வந்து விட்டோம். நாங்கள் சொன்னதை போன்று இந்த 10 தீனார்களை, தங்க காசுகளை உங்களிடம் தருகின்றோம், புது ஹசானாவில் நீங்கள் சேர்த்துக்குங்க, பொது ஹசானாவில் வைங்கன்னு சொன்ன உடனே அப்போ சொன்னாங்க, கேட்டியம்மா, இப்போ தான் நீ சபூர் செய்ய சொன்ன, இதில் ஒரு ஹைர் இருக்கும், நீ சபூர் செய்ததற்காக வேண்டி இந்த 10 தீனார்களும் உனக்கு சேர வேண்டியவை என்பதாக 10 பொற்காசுகளையும் அந்த பெண்ணுடைய கையிலே அளித்ததாக நம்ம தஃப்சீர்களில் எழுதுவாங்க. ஆக ஹைர் ஷர் ரெண்டுமே உலகத்திலே பொதுவானது. உலக வாழ்க்கை என்பது ரெண்டும் கலந்தது தான் இந்த பயணம். இதில் ஹைர் வரும்பொழுது மட்டும் அல்லாஹு தாலாவை அவனை பிடித்து கொண்டு நன்றி செலுத்துவது, தீன்மை ஏற்படும் பொழுது அல்லாஹ் சோதிச்சிட்டான் என்பதாக புலம்புவது மோமினுடைய நிலையா அல்ல. ஹைரானாலும் சரி, ஷர்ரானாலும் சரி, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவோடு ஒத்து போவது, இணைந்திருப்பது தான் இஸ்லாமிய நிலைமை. இதற்கு தான் பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால், பலா ஏற்பட்டால், முசீபத்துகள் ஏற்பட்டால் இந்த துவாவை சொல்லுங்கள். என்ன சொல்லணும்?
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி எந்த இடம் பார்த்தாலும் சரி நம்ம நினச்சி வச்சுருக்கிறோம் இன்னா லில்லாஹ் சொன்னால் மௌத்தா போயிட்டாங்க போல இருக்குது என்பது தான் நம்ம நினச்சி வச்சுருக்கிறோம். அதற்காக வேண்டி அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும். என்னுடைய வாழ்க்கையில் மஞ்சக்குப்பத்தில் ஒரு நண்பர், அவர் அப்போ பக்கத்தில் இந்த கிராமம், இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் கட்டுக்கிறாங்களே, அங்கே பள்ளிவாசல் இல்லாமல் இருந்துச்சு. இந்த என்ன பகுதி அது, என்ன குப்பம், எங்கேமா காட்டுக்குப்பம். இப்போ பள்ளிவாசல் கட்டிருக்காங்க, மஸ்ஜித் சாலிஹின்னு வந்துருக்குது. அந்த மஹல்லாவில் இருந்த அவர் தான் முத்தவள்ளியாக கூட ஆனார். அதுக்கப்புறம் சரி, அவர் இப்ராஹிம், அவங்க பேர் சையத் இப்ராஹிம். வந்தாங்க, ஹஜ்ரத்து நான் மாடு வச்சு வியாபாரம் பண்ணுவேன், அதில் விலை உயர்ந்த மாடு ஒன்று வாங்கி அந்த மாட்டு பால் கறந்து விற்கிறது, திடீர்னு காணாமல் போச்சு. 3 நாளாச்சு ஹஜ்ரத்து. மாடு நானும் எங்கெங்கேயே தேடிட்டேன், ரொம்ப காசு போட்டு வாங்கிட்டேன். மஸ்ஜிதில் நடந்தது பள்ளியாசு வெளியே ஜும்மாவுடைய நாளில், முதல்ல ஜும்மா பாங்கு சொன்ன உடனே. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இன்னா லில்லாஹி சொல்லுங்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக யார் ஒரு இழப்புக்காக வேண்டி சொல்லுவார்களோ, ஒன்று அல்லாஹ் அதே திருப்பி கொடுப்பான், இல்லை அதை விட சிறந்ததை கொடுப்பான் என்பது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுடைய இழப்பின் பொழுது சொல்லுவீர்களே, ஆனால் இதை விட ஒன்று அதே கிடைக்கும், அல்லது அவருடைய சிறந்தது கிடைக்கும். அப்போது அவருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்கள், 3 தடவை சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் ஓடியாடுறாருங்க. கண்ணால் பார்த்த செய்தி, பாய் பாய் பாய். அவர் காஃபிரு கூப்பிட்றாரு, இப்ராஹிம் தேடி அங்கேருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துருப்பாரு போல் இருக்கு, இன்ன கிராமத்தில் இன்ன இடத்துல அந்த மாடு நின்றுச்சு, நான் பிடிச்சி கட்டிவிட்டு வந்திருக்கேன் பாய்ன்னு சொல்கிறார். உடனே அப்போவே நடந்த செய்தி அது. அப்போ அல்லாஹு தஆலா திரும்ப கொடுத்துருவான். ரசூலுல்லாஹ் சொன்ன வாக்கு பொய்யாகாது. அப்போ உங்களுக்கு இழப்பு ஏற்படுமையானால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபத்தி, இந்த முசீபத்தில் இருந்து அல்லாஹ் எனக்கு விடுதலை தருவாயாக, வஅஹ்லிஃப்னி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்தது எனக்கு நீ கொடுத்து விடுவாயாக என்று கேளுங்கள்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையிலே முஃமினாகிய நாம் எல்லா நிலைகளிலும் ரலீனா பில்லாஹி ரப்பன், அல்லாஹ் ரப்பாக நாம் ஏற்றிருக்கிறோம். நமக்கு எது வந்தாலும் இது அல்லாஹ் எனக்கு விதித்தது என்று நமக்கு சந்தோஷம் வரும் பொழுது ஷுக்ர் செய்வதோடு, கஷ்டங்கள் வரும் பொழுது சபுர் செய்து அல்லாஹ்விடத்தில் விடுதலையை தேடுவோமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.